இந்த கொத்தனாருக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் போட்டு இருந்தா அதுல கலவை அடிச்சு பறக்க விடாரு. இத சுரண்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியாகிரும் போல. நம்ம தலைக்கு அறிவுல சுவரெல்லாம் பூசின பிறகு சுவிட்ச் போட்டு வைக்கலாம்ல. டேய் தம்பி, நீ சுவத்துல மார்க் பண்ண இடத்துல ஓடச்சுவே, நான் இப்போ வந்துடுறேன். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. ஈஸியான வேலையெல்லாம் இவரு செய்வாராமா, கஷ்டமான வேலையெல்லாம் நான் செய்யணுமா? நான் என்ன இழிச்ச வாயினா? எவன்டா இந்த வீட்டை கட்டினது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது? என் கையெல்லாம் உழையுதுடா சாமி. டேய் தம்பி, வேலை செய்யாம யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? எனக்கு சேவத்துக்கிட்ட பேசுற வியாதி இருக்கான்னு அதான் பேசிட்டு இருக்கேன். டேய் தம்பி, இந்த சுவிட்ச் போர்ட்ல வயர் லைன் பண்ண தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தரமா பண்ணிடுவான்னா. சரி, அப்போ லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணு, நான் டீ குடிச்சிட்டு வரேன். லைன் எல்லாம் பக்காவா பண்றோம், முதலாளி மனசுல இடம் பிடிக்கிறோம். இந்த வயர் எல்லாம் பார்க்கும்போது செம்பு கம்பி தான் ஞாபகம் வருது. பேசாம எல்லா வயரையும் எரிச்சிடலாமோ? வேணாம், இதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். டேய் தம்பி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சிறப்பா பண்ணிட்டோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது லைட் சுவிட்ச் தானே? டேய், என்ன கொலை பண்றதா உன்னோட பிளான்னா? தல நீயே கேளு. அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல நிறைய செம்பு கம்பி இருக்கு. எவனாவது கொண்டு போய் எரிச்சு எடைக்கு போட்டுற கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சேன். அடப்பாவி.